மாநில அளவில் நடைபெற்ற கம்பு ஊன்றி தாவும் போட்டியில் பல தடைகளை தாண்டி கோவை பள்ளி மாணவி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் உள்ள சுகுணா ரிப்வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த +2 மாணவி அஸ்வினி. இவர் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடந்த மாநில அளவிலான கம்பு ஊன்றி தாவும் போட்டியில் 19 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவியை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். மேலும் வருகின்ற நவம்பர் 26 முதல் 30ஆம் தேதி வரை மத்திய பிரதேசம் லக்னோவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சுகுணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணன், தாளாளர் சுகுணா லட்சுமி நாராயணன், முதல்வர் ஜி. ஆண்டனி ராஜ், பள்ளி நிர்வாகி சாந்தினி அனீஷ்குமார், தலைமை ஆசிரியர் லீனா, நிர்வாக அலுவலக அதிகாரி உமாராணி, உடற்கல்வி இயக்குனர் மோகன், மாணவியின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இதுகுறித்து தங்கப்பதக்கம் வென்ற மாணவி அஸ்வினி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பதக்கத்தின் மூலம் தேசிய அளவிலும் உலக அளவிலும் சென்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் மேலோங்கி இருக்கிறது என்றும், எனவே இனி வரும் காலங்களில் இதைவிட கடுமையாக உழைத்து ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்திய தேசத்திற்காக தங்கப்பதக்கம் வெல்வதே எனது இலக்கு ஆகும். மேலும் போட்டியில் நான் வெல்வதற்கு பள்ளி நிர்வாகம், பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர்கள், குறிப்பாக எனது அம்மா என அனைவருமே என்னை ஊக்குவித்து போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்து வெற்றி பெற செய்தனர். என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டிகளில் கலந்து கொள்ள ஊன்றுகோலை எடுத்து செல்லும் போது பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து ஏதாவது ஒரு பேருந்தில் மட்டுமே இந்த ஊன்றுகோலை எடுத்து செல்ல அனுமதிக்கின்றனர். எனவே தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு விளையாட்டுத் துறைகளில் ஈடுபடும் மாணவ மாணவிகளுக்கு தங்களது உபகரணங்களை கொண்டு செல்ல இலவச பயண அட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Good afternoon. This is Ashwini from 12D, studying in Sugna Ripvi School. நான் 3 வருஷம் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷம் போல் வால் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நான் எந்த ஸ்கூல்லையுமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், எல்என் சார், சுக்னா மேம், பிரின்சிபல் சார், சாந்தினி மேம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் என்னோடய ஸ்டடீஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார் இன் மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். செக்ரட்டரி சார் ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஹெல்ப் மீ. அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணினேன். 3 வருஷம் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. நான் ஒரு டைம் கூட மேட்டில் ஜம்ப் பண்ணதில்லை. டிரெக்டாக காம்படிஷன் போய் தான் ஜம்ப் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. அப்புறம் என்னோடய அம்மாவுக்கும் கோச்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பிகாஸ் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது என்னால். 26th உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நேஷ்னல்ஸ் நடக்குது. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவேன் கண்டிப்பாக. நான் பாஸ்ட் 3 இயர்ஸாகவே ஸ்டேட் மெடல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் என்னோடய ஸ்கூல் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்யூ ஆல். என்கரேஜ்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அவளோட விடாமுயற்சினால தான் அவள் இந்த தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறா. அவள் நெக்ஸ்ட் நேஷ்னல் லெவல்லையும் மை ப்ரேயர்ஸ் இஸ் தட் ஷி மஸ்ட் வின் கோல்ட் மெடல், ஈவன் கோ பியாண்ட் தட். என்னன்னா அவள் படிப்புலையும் நல்லா பண்ணுறான். கேம்ஸ் மாத்திரம் இல்லைங்க, அவள் வந்து she wants to become a doctor. She's working very hard and she's getting 80%. இத்தனை இடைஞ்சலையும் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறான். மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ. பட் எங்கள் ரிக்வெஸ்ட் என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கொஞ்சம் ஏதாவது இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும். ஒன் மோர் ரிக்வெஸ்ட் வந்து அந்த போல் வால்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கு ஏதாவது என்ன எந்த பஸ்லேயுமே அலோவ் பண்ணுறதுங்களாமா, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தான் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் சைட்லையும் ஏதாவது அந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆல் ஆஃப் யூ, என் பேர் லக்ஷ்மி நாராயண் சுவாமி, இந்த ஸ்கூல் சேர்மனாக இருக்கேன். வி ஆர் வெரி ஹாப்பி தட் அஸ்வினி குட் வின் கோல்டு மெடல் திஸ் இயர். அவங்க போன வருஷமே சில்வர் மெடலிஸ்ட்டு, இந்த வருஷம் மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஷி இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தி நேஷனல் லெவல். லாஸ்ட் இயர் போய் மெடல் வாங்க முடியல, ஆனால் இந்த வருஷம் அவங்களோட ப்ராக்டிஸ்னால ஐம் ஷுர் ஷி வில் கெட் அ கோல்ட் மெடல் திஸ் இயர் in the nationals. I wish her all the best in her life and in the sports field.